கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப செய்திக்கு போவோம். யாத்திராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்களை வாசிப்போம். யாத்திராகமம் 17ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வசனங்கள். அமலேக்கியர் வந்து ரெவி தீவிலே இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோட யுத்தம் பண்ணினார். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். அவன் தன் கையை தாழ விடுகையில் அமலேக்கும் மேற்கொண்டான். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். இவ்விதமாய் அவன் கைகள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் ஒரே நிலையாய் இருந்தது. யோசுவா அமலேக்கையும் அவன் ஜனங்களையும் பட்டய கருக்கினால் முறியடித்தான். பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி, இதை நினைவு கூறு பொருட்டு நீ ஒரு புஸ்தகத்தில் எழுதி யோசுவாவின் செவி கேட்கும்படி வாசி. அமலேக்கை வானத்தின் கீழ் எங்கும் இராதபடிக்கு நாசம் பண்ணுவேன் என்றார். மோசே ஒரு பலிபீடத்தை கட்டி அதற்கு யெகோவா நிசி என்று பெயரிட்டு, அமலேக்கின் கை கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு விரோதமாய் இருந்தபடியால் தலைமுறை தலைமுறை தோறும் அவனுக்கு விரோதமாய் கர்த்தரின் யுத்தம் நடக்கும் என்றான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களை யாவரையும் அன்போடு நான் வாழ்த்துகிறேன். வேரூன்றி சத்தியத்துல வழிநடத்துல வளர ஒப்புக்கொடுங்கள். அதை உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. நீங்க அதை கடைபிடிங்க. அப்ப நீங்க வளர ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் தான் இங்கு யாத்திராகமம் 17ஆம் அதிகாரத்துல 8ஆம் வசனம் முதல் கடைசி வரைக்கும் சொல்லப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர் கவனிங்க, நல்ல ஒரு விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அடிமத்தனத்திலிருந்து விடுதலை பெற்று அவர்கள் பல பிரச்சனைகளை கடந்து செங்கடலை கடந்து வனாந்தரத்தில் யாத்திரை செய்கிற வழியில தங்க பாட்டு போயிட்டு இருக்காங்க. கர்த்தர் தான் வழி நடத்துகிறார். கர்த்தர் தான் கூட இருக்கிறார். அவங்க பாட்டுக்கு அவங்க லைஃப பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்க்கிற வழியில இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்துல எப்படி போயிட்டு இருக்காங்கன்னா, பண்டம் பாத்திரங்களோடு போறாங்க, உடைமைகளோடு போறாங்க. அல்லேலூயா. அதையெல்லாம் சுமந்துட்டு போறாங்க. ஏன்னா ஒரு நாட்டுல இதுவரைக்கும் இருந்தோ ஆண்டவர் இன்னொரு நாட்டுக்கு கூட்டிட்டு போகிறார். ஒரு நிச்சயமான வாழ்க்கைக்கு நேராக போகிறோம் என்று அந்த சுமைகளோடு போகிறாங்க. குழந்தைகளை தூக்கி சுமந்து கொண்டு போகிறாங்க. வயதானவங்களை தொட்டு போல தூக்கி போட்டு கொண்டு போறாங்க. ஏகப்பட்ட சுமைகளை சுமக்கிற நேரம். அல்லேலூயா. இவங்க நிலைமையில என்ன நடந்திருக்கு? நாங்க ஒரு யுத்தம் பண்ண கூடுறாங்களா? அமலேக்கியர் வந்து ரெவிதீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள். என்ன யுத்தம்? ஒண்ணும் இல்லை. இவங்க கொண்டு போகிற உடைமைகள் எல்லாம் பறிக்கணும். அல்லேலூயா. இவங்களிடத்துல கொள்ளையடிக்கணும், கொள்ளையிடணும், வழிப்பறி செய்யணும். இவங்க கொண்டு போகிற எல்லா உச்சிதமான பொருட்களை எல்லாம் பறிக்கணும். சாப்பாட்டு பொருட்களை பறிக்கணும், உடைமைகள் பறிக்கணும். அன்னைக்கு ஒரு வஸ்திரங்களுக்கு கூட அவ்வளவு காஸ்ட்லி. வஸ்திரம் கிடைக்காது. அதனால வஸ்திரங்களை புரிந்து கொடுத்தாருன்னு யுத்தத்தை நீங்க பார்க்க முடியும். அப்படி பறித்து உடைமைகளை பறிப்பதற்காக ஒரு கொள்ளை கூட்டமாக அமலேக்கர் வந்து நிற்கிறார். எதிர்பாராத ஒரு யுத்தம். கவனிக்கிறீங்களா? ஆண்டவருடைய பிள்ளை என்று போகிற பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பாராத ஒரு யுத்தம் உங்களை குறுக்கிடும். கர்த்தர் தான் நடத்துகிறார். குறுக்கிடும். யாரோ ஒரு ரூபத்துல வந்து உள்ள உங்க லைஃபுக்குள்ள ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிற பிள்ளைகளுக்குள்ள ஒரு யுத்தம் இருக்கும். மறக்க வேண்டாம்.
ஆமென் சொல்லுங்க. உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் திரும்ப படிப்போம். உன்னத பாட்டு 2:15. திராட்சை தோட்டங்களை கெடுத்து போடுகிற புலி நரிகள், சிறு நரிகள், அவைகளை நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் மிச்சமாக இருக்கிறதே. கவனிக்கிறீங்களா? நம்ம பாட்டு நம்ம லைஃப் ஓட்டி போறோம், ஆண்டவரே போகிறோம், ஜெபங்கள் எல்லாம் நடத்திட்டு இருக்கிறோம். கர்த்தர் கூட இருக்கிறார், உண்மை. நீ எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று அழைத்து நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் போகிற வழியில கர்த்தர் நடத்துகிற குடும்பங்களை, கர்த்தர் நடத்துகிற பிள்ளைகளுக்கு விரோதமாக நீங்க அடைய வேண்டிய லக்கை அடைய, அந்த நோக்கங்களை பெற்றுக் கொள்ளாமல் இருக்க வழியில புலிநரிகளும் குள்ளநரிகளும் உங்களுக்கு எதிராக பூவும் பிஞ்சும் நல்ல லைஃபுக்கு நேராக திட்டமிட்டு ஒழுங்கா செய்து கொண்டிருக்க தொழிலுக்கு நேராக, குடும்பங்களுக்கு நேராக, வேலைக்கு நேராக, வருமானங்களுக்கு நேராக, சுகத்திற்கு நேராக, பிள்ளைகளுடைய எதிர்காலங்களுக்கு எதிராக புலிநரிகள் குள்ளநரிகள் வந்து குறுக்கிடும். உங்களுடைய பச்சையா இருக்கிற பச்சையானவர்களை பட்சித்து போட இவர்களெல்லாம் உங்களுக்கு வரும். ஆமென் சொல்லுங்க. பட்சித்து போட வரும். யோவேல் 2:25 சொல்லுகிறது, நான் உங்களிடத்தில் அனுப்பின பெரிய சேனையாகிய வெட்டுக்கிளிகளும் பச்சை கிளிகளும் பச்சை புழுக்களும் முஸ்கட்டை பூச்சிகளும் இந்த வருஷம் பட்சித்து போட்ட வருஷம், பட்சிக்கும் பச்சையா இருக்கிற லைஃப பட்சித்து போடுகிறவைகள், சுகமா இருக்கிற காரியம், தொழில், வருமானம், நல்ல நிலையில போய்க் கொண்டிருக்கிற குடும்ப உறவுகள், ஐக்கியங்கள், சமாதானங்கள், வெற்றிகளை பட்சித்து போடுகிறவைகள். அல்லேலூயா. எதெல்லாம் பச்சையா இருக்கு? நல்லா நடக்கும் அப்படின்னு நல்லா இருக்கும் நினைச்சு நம்ம நடக்கிற காரியங்களுக்குள்ளே அமலேக்கர் வந்து யுத்தம் பண்ணுவார்கள், பட்சிக்க வருவார்கள். பட்சித்து போட வருகிற காரியங்களுக்கு கவனிக்கிறீங்களா? வழிப்பறி, கொள்ளை உங்களிடத்துல இருக்கிற குடிக்கு பறிக்க வெளியே தெரியாது கண்ணுக்கு, ஆனா ஒரு கூட்டம் இருக்கு. விசுவாசம் தந்திரங்கள் இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் லக்கை அடைய முடியாதபடி இடையூறு செய்கிற காரியங்கள் இருக்கிறது. நல்ல ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து சத்தியங்களை கேட்டு நல்ல தொழில் செய்யணும், இனிமேல் அப்படி பண்ணக்கூடாது, இப்படி பண்ணக்கூடாதுன்னு இறங்கி களத்தில் நிற்கிற ஒருவனுக்கு விரோதமாக, குடும்ப தலைவருக்கு விரோதமாக, குடும்ப தலைவிக்கு விரோதமாக, குடும்பத்தின் நபர்களுக்கு விரோதமாக பிசாசு இருக்கிறான். சத்தமா சொல்லுங்க. இதை நீங்க கவனிக்கணும். அமலேக்கியர் வந்து யுத்தம் பண்ணினார்கள். கண்டிப்பா சொல்றேன், உங்க கண்ணுக்கு தெரியலன்னா ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படட்டும். என் குடும்பத்துல இது தாக்குது இல்லையா, பாதிக்கப்படுகிறோம் இல்லையா, சமாதானம் கெட்டு போகிறது இல்லையா, நல்லா நடக்க வேண்டிய கனவை வேற திசையில் திரும்புகிறாரா, இதெல்லாம் நீங்க கவனிக்க வேண்டியது. பிள்ளைகள் திரும்புகிறார்களா, காரியங்கள் உங்களுக்கு கெட்டு போகிறதா என்று நல்ல வரலையே, நல்ல வரலைன்னா ஏதோ ஒண்ணு தாக்குது. அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு தாக்குகிறது. இந்த குடும்ப தலைவர் 30 லட்சம் ஜனங்களை வழிநடத்துகிற மோசே என்ற தலைவர், இந்த குடும்ப பொறுப்பாளி, அவர் என்ன செய்கிறார்? அவருடைய பரிதாபம் நிலை பார்க்க வந்திருக்கு. என்ன நிலைமைன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு நாள் யுத்த பயிற்சி பெற்றவர்கள் அல்ல, யுத்தத்துக்கு ஆயத்தமான எதுவுமே இல்ல, ஆயுதம் இல்ல, ஒண்ணு இல்ல. அவங்க தாக்க வந்துட்டாங்க, ஒண்ணு இல்லாம இருக்காங்க. இது மோசேக்கு தெரியுது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. மோசே, ஆனால் இந்த மோசே தேறினவர். ஒரு குடும்பத்தை தாக்குகிற பிரச்சனைகள் வரும்போது தேறினவர்கள் என்ன தேர்வாங்க, என்ன முடிவெடுப்பாங்க? மோசே முடிவெடுக்கிறார். பாருங்க என்ன முடிவெடுக்கிறார். 9வது வசனம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடே யுத்தம் பண்ணு.
கவனிக்கிறீங்களா? யுத்தம் பண்ணுப்போ ஒரு முடிவு, இதை எதிர்த்து போராடிதான் மொத்தம் முடிச்சுட்டு போயிடும். நானும் குடும்பமும் நாசமாகிடுவோம், எங்க முதலீடு நாசமாகிடும், எங்க தொழில் போயிடும், எங்க சாப்பாடு வருமானம் போயிடும், எங்க ஃபியூச்சர் போயிடும். தாக்குது, குளிநரி தாக்குது, குள்ளநரி தாக்குது. முடிவெடுக்க வேண்டியது சத்தியத்தை அறிந்த பிள்ளைகள். தொழில் பாதிக்குது, தொழில் பாதிக்குதப்பா, என்ன செய்யணும்? அப்படியே பரிதாபமான வார்த்தை பேசுகிற முடிவெடுக்கணும், ஒரு தீர்மானம் எடுக்கணும். என்ன தீர்மானம்? தேர்ந்த ஒரு தீர்மானம். யோசுவாவை நோக்கி மோசே சொல்லுகிறார், நீ ஜனங்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோட யுத்தம் பண்ணு போ. இரண்டாவது அவர் சொல்கிறார், நான் என்ன செய்வேன் என்றால், நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன். ரெண்டு காரியங்களை தீர்மானம் எடுக்கிறார். என் வீடு கட்டப்படணும், ஊழியம் கட்டப்படணும், என் வாழ்க்கை கட்டப்பட வேண்டும், தொழில் கட்டப்பட வேண்டும், பிள்ளைகளுடைய வாழ்க்கை கட்டப்பட வேண்டும் என்றால் தீர்மானம், தேர்ந்த தீர்மானம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவாவியினால் அருளப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மனுஷன், கர்த்தருடைய மனுஷி தேறினவனாக, தேறினவளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இந்த மோசேக்கு ஏன் இந்த தேர்ன அனுபவம் என்றால், அவன் உச்சடியிலே கர்த்தரை சந்திக்கிறான், கர்த்தரை பற்றி நன்கு அறிந்து போதிக்கப்பட்டிருக்கிறான். கர்த்தரை என்ன செய்யறான்? அவரை எய்த்துல அவர் விடுதலை செய்கிற விதங்களை பார்க்கிறான், பாதைகளை அனுப்பி அவர் யுத்தம் பண்ணுகிறதை பார்க்கிறான். அல்லேலூயா, அவர்களை விடுதலை ஆக்குகிற விதங்களை பார்க்கிறான். பார்வோனை சேனையின் கடல்ல அழித்துப்படுகிறதை பார்க்கிறான், செங்கல் பிளக்கிறதை பார்க்கிறான், வனாந்தரத்திலும் போஷித்து கொண்டு வருகிறதை பார்க்கிறான். இந்த தெய்வம் ஒருவர் தான் யுத்தம் பண்ண முடியும் என்று கண்டுகொண்டார். நமக்கு ஒரு ஜெயம் கர்த்தரால் வர வேண்டும் என்பதை தீர்மானம் எடுக்கிறதான் தேர்ந்த வாழ்க்கை. தேர்ந்த வாழ்க்கை ஜெயம் என்பது கர்த்தரால் வர வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அதை அவன் கண்டுகொண்டான். கர்த்தர் ஒருவர் தான் சர்வ வல்லவர். பார்வோனியுடைய சேனை கடல்ல அடித்துக் கொண்டார். பார்வோனின் சேனை கலங்கடித்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்தவர். இன்றைக்கும் இந்த யுத்தத்தில் கர்த்தர் யுத்தம் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. முடிவெடுப்பது, முடிவெடுப்பது. நம்முடைய வீடு கட்டணும், முடிவெடுப்பது. சுகம் உண்டாகணும், முடிவெடுக்கணும். தொழில் வருமானங்கள் உண்டாகணும், எதிர்காலம் உண்டா, நீங்க முடிவெடுக்கணும். பெண்கள் ஜெப ஐக்கியத்தில் இருக்கிற பிள்ளைகள் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். அல்லேலூயா, கர்த்தருடைய ஸ்தோத்திரம். என்ன முடிவு? நீ ஜனங்களை தெரிந்து கொண்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. இது ஒரு முடிவு. இரண்டாவது முடிவு, நம்ம என்ன செய்வோம்? நல்ல போராடி தொழில அப்படி பண்ணி இப்படி பண்ணி அதுல போய் களத்துல நின்று போராடுவோம். ஜெயம் அங்கு வைக்கப்படவில்லை என்பதை தன்னுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. தொழிலுக்குள்ள நீங்க போராடுற உழைப்புக்குள்ள, உங்க படிப்பு, உங்க சாமர்த்தியத்துக்குள்ள, உங்க குடும்பம் போராடுற போராட்டத்துக்குள்ள ஜெயம் வைக்கப்படவில்லை. உங்க அறிவுக்குள் ஜெயம் வைக்கப்படவில்லை. அல்லேலூயா. நீங்க அப்படியானா நீங்க களத்துல போய் நின்னா எல்லாம் கிடைக்கும்னு முதல்ல நல்லா தெரிகிற மாதிரி இருக்கும். முடிட்டா கட்டுட்டா, ஓடு ஓடு, பிரயாசம், அது பண்ணு, இத பண்ணு, அப்படி பண்ணி பாரு, இப்படி பண்ணி பாரு என்றெல்லாம் தோணும். அதுதான் யோசுவாவை அனுப்புற வேலை. அங்க ஜெயம் இல்லை என்பதை காட்டி கொடுக்க விரும்புகிறேன். ஆமென் சொல்லுவோமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். யாத்திராகமம் 17:9 திரும்ப படிப்போம். அப்பொழுது மோசே யோசுவாவை நோக்கி, நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கியரோட யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்துக் கொண்டு நிற்பேன் என்றார். மலை உச்சியின் அனுபவம் மோசேக்கு நன்கு தெரியும். நிறைய இடங்கள்ல மலை உச்சியின் அனுபவம், ஒரு ஜெப அறையின் அனுபவம். தேவ பிள்ளைகள் நீங்க சொல்லி பிரயோஜனம் இல்லாமல் கூடாது.
ஒரு செபிக்கிற தேவனோடு செலவிடுகிற ஒரு நேரம் ஒதுக்கப்பட்டிருக்கிறதா என்றால் இத்தனை சத்தியங்களை கேட்கிறோம், நான் ஜெபிக்கிறதில்லை என்றால் கண்டிப்பா உங்க வீட்டுல வீழ்ச்சி இருந்து கொண்டுதான் இருக்கும், அழிந்து கொண்டுதான் இருக்கும். அல்லேலூயா. தேவனோடு சஞ்சரித்து நெருங்கி வாசம் பண்ணுவதை குறித்து கடந்த உபவாச ஜெபத்தில் சொல்லிக் கொடுத்த உபவாசம், சத்தமா சொல்லுங்க. உபவாசம்னா சாப்பிடாம குடிக்காம இருக்கிறதா உபவாசம் நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கிறோம். அதை விட ஆழமானது உப என்றால் ரெண்டு, வாசம் என்றால் ரெண்டு பேர் வாசம் பண்ணுவது. தேவனும் நானும் நெருங்கி வாசம் பண்ணுவது. தேவனிடத்துல நீங்க இப்போ வந்து உட்கார்ந்து இருக்கீங்க, உங்களுக்கு தான் தெரியணும் நான் தேவனுக்கு அருகில் உட்கார்ந்து இருக்கிறேன், அவர் பக்கத்துல வாசம் பண்ணுகிறேன். அப்படியான அசட்டையா இருப்பேனா? ஒரு கலெக்டரை பார்க்க போகிறேன், அவர் அருகில போய் உட்கார்ந்த பிறகு கொட்டாய் விடுவனா, சொரங்கி உட்காருவனா, அப்படி ஒரு மாதிரி செமி மாதிரி மயக்கத்துல உட்காருவனா, அரை தூக்கத்துல இருப்பனா? எவ்வளவு விழிப்பு இருக்கும்? அவர்கிட்ட வந்த நோக்கத்தை நான் பேசி ஆகணும், அவர் என்ன கவனிக்கணும், என் பார்வை எல்லாம் அவர் மேல இருக்கும். சொல்லுங்க. ஒரு கலெக்டரை பார்க்க போகிறேன், நான் எத்தனையோ முறை சந்திச்சிருக்கேன். கலெக்டர், மேல் அதிகாரிகள், டிஐஜி போன்ற பலரை சந்திச்சிருக்கிறேன். அங்க போன பிறகு என் கவனம் எல்லாம் அவர் என்ன எப்படி பார்க்கிறார், நான் அவரை எப்படி அப்சர்வ் பண்றேன், என் கவனம் எல்லாம் அவர் மேல இருக்கு. அதுபோல உங்களுக்கு இருக்கிறதா அந்த காலையில இந்த ஜெப அறையில உட்கார்ந்து இருக்க உங்க அருகில கர்த்தர் முன்னால் வைத்து பார்க்கிறீங்களா? ரெண்டு பேர் சேர்ந்து வாசம் பண்ணுகிறீங்களா? உங்க வீட்டுல அப்படி நடக்குதா? ஏதோ கட்டில தூங்கிட்டு முட்டி போட்டு அப்படியே தூங்குறீங்களா? ஜெப நேரம் தான் இருக்கிறதா? ஜெப அறை இருக்கிறதா? மோசே சொல்லுகிறார், வெற்றியின் அடையாளம் கண்டுபிடித்தவன் மலை உச்சிதான் தேவனை சந்திக்கிற இடம் என்று தீர்மானித்து விட்டான். அவன் சொல்லுங்க, ஜெப நேரம், ஜெப அறை, தனித்து தேவனோடு கூட இருக்கிற நேரம் இல்லை என்றால் கண்டிப்பா உங்க வீட்டுல பாழாகி கொண்டே தான் இருக்கும். நீங்க ஒரு இன்ச்சு கூட வளர்ச்சியோ முன்னேற்றத்தை காண முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அமலேக்கு உங்களை சங்காரம் பண்ணி முடித்து விடுவான். அல்லேலூயா. யாத்திராகமத்தின் புத்தகம் 34ஆம் அதிகாரம் 2வது வசனம் வாசிப்போம். விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். என்ன ஒரு அனுபவத்தை பெற்றவன் பாருங்க. விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல ஏறி அங்கே மலையின் உச்சியில் என்னிடத்தில் காலமே வந்து நில். மூச்சுக்கு போகிற பிள்ளைகள், சீரழிந்து போகிற பிள்ளைகள், சீர்கேடுகள் மாறும்படி, குடும்பத்தில் இருக்கிற சீர்கேடுகள் மாறும்படி, மூச்சுக்கு போகிற பிள்ளைகளுக்காக அவருடைய பிராணன் கட்டப்பட வேண்டுமே, என் பிள்ளைகள் கட்டப்பட வேண்டுமே, என் குடும்பத்தில் முன்னேற்றம் வர வேண்டுமே, தொழிலில் ஆசீர்வாதம் வர வேண்டுமே என்று விடிய காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையின் மேல் ஏறி அங்கே காலம் வந்து நில்லு. அங்க வந்து நில்லு, என்ன சந்திக்கவா? கர்த்தர் கூப்பிடுறேன். அல்லேலூயா. 6ஆம் வசனமும் 7ஆம் வசனமும் கர்த்தர் தம்மை பற்றி வெளிப்படுத்துகிறார். நான் எப்படிப்பட்டவர், இப்படி வந்து நிற்கிற ஒருவனோடு தேவன் எப்படிப்பட்டவர், எதையெல்லாம் செய்வேன் என்பதை வெளிப்படுத்துகிறார். 6-7 படிக்கும். முதல்ல கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன். இதெல்லாம் அவர் சொல்றாரு. நான் எப்படிப்பட்டவர், தேவன் கிட்ட போனா எப்படிப்பட்டவர் என்று நீங்கள் காண முடியும். அப்படிப்பட்ட நேரம் ஒதுக்காதவர்களுக்கு கடவுள் யார் என்று தெரிய முடியாது. உங்கள் வாழ்க்கையில என்ன பண்ண முடியும், எப்படிப்பட்ட லைஃபை மாற்றி அமைக்க முடியும், கட்ட முடியும் என்பதை, அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் என்பதை அறிய வேண்டும் என்றால் கிட்டி போகணும், கிட்ட போகணும். சொல்லுங்க. அல்லேலூயா. கிட்டி சேருதல், நெருங்கி போகணும். ஆண்டவருடைய சமூகத்துல போன பிறகு கொட்டாய் விட்டு
அது ஒரு மாதிரி இந்த காலையில் அசிங்கம் பண்ணக்கூடாது. பிரேயர் நேரத்தை சாயங்காலம் மத்தியானம் எந்த செவ நேரம் நியமித்தாலும் அங்கு உங்களுக்கு அலட்சியம் இருக்கக்கூடாது. அங்கு உங்களுடைய ஒரு விதமான மயக்கத்தோடு இருக்கக்கூடாது. விழிப்பாக இருக்கணும். நான் சர்வ வல்லவருக்கு முன்னால் உட்கார்ந்து இருக்கேன். என் வாழ்க்கையை மாற்றி அமைக்கிறவருக்கு முன்பாக வந்திருக்கிறேன். என் குடும்பத்தை கட்டுவதற்கு முன்பாக வந்திருக்கிறேன். எனக்காக வழக்காடுவதற்கு முன்பாக வந்திருக்கிறேன். எனக்கு யாவை செய்து முடிக்கிறவருக்கு முன்பாக வந்திருக்கிறேன். இன்றைக்கு அவர் எனக்கு செய்து கொடுப்பார் என்ற விசுவாசத்தோடு வர கர்த்தர் அழைக்கிறார். 9வது வசனம் வாசிப்போம். 8-9. மோசே தீவிரமாக தரை மட்டும் குனிந்து பணித்துக் கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கருத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக் கொள்ளும் என்றார். அதற்கு கவனிக்கிறீங்களா? மோசே கிட்ட வந்த பிறகு என்ன நடக்குது என்பதான் சொல்றேன். நீ கிட்ட வராம உங்க பாட்டுக்கு சர்ச்சைக்கு போய் என்ன ஆச்சு, பைபிள் படிச்சு என்ன ஆச்சுது, பிரேயருக்கு போய் என்ன ஆச்சுது, வெள்ளிக்கிழமை ஜபமா இருக்கட்டும், இப்படி எல்லாம் நினைக்கிறீங்களா? என்ன ஆச்சுது? இப்படி எல்லாம் சலிப்பு இருக்கா? அதெல்லாம் உடைங்க. அது சத்துடைய வஞ்சனை. நீங்க இலக்கை அடைய முடியாதபடி, நீங்கள் ஜெயம் எடுக்க முடியாதபடி, அது அமலேக்குடைய ஒரு யுத்தத்தில் நீங்க விழுந்து கிடக்கிறீங்க. எழும்புங்கள். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் ஒரு செப நேரம் நியமிக்கப்படட்டும். அது சாட்சியாக மாறட்டும். குடும்பம் பார்க்கட்டும். எங்க அம்மா அதிகாலையில இருட்டோட எழுந்து விடியற் காலத்தில் ஆயத்தமாகி பைபிளை எடுத்து போறாங்க, பாட்டு புத்தகம் எடுக்கிறாங்க, தனியா தேவனோடு கூட அமர்ந்து இருக்கிறாங்க. அங்க அசட்ட பண்ண மாட்டாங்க, அலட்சியம் பண்ண மாட்டாங்க, அங்கிருந்து பார்க்க மாட்டாங்க, தனித்து தேவனோடு கூட உட்கார்ந்து இருக்கிறாங்க. குடும்பம் பார்க்கட்டும், படுத்து கிடக்கிற பிள்ளை பார்க்கட்டும், புருஷன் பார்க்கட்டும், உங்களுடைய தகப்பன், தாய், மாமனார், மாமியார் பார்க்கட்டும். சாட்சியாக மாறுது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாருங்க, இதை கண்ட ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார். 5:6-7 மோசே தரை மட்டும் பணிந்து குறிக்கிறான். நீ கத்திடத்துல போகும்போது மட்டும்தான் உன்னுடைய ஆணவம் உடையும். நீ கிட்ட கத்திடத்துல நெருங்கி சேரும் போது உனக்குள்ள இருக்க பெருமை மாறும், உனக்கு தாழ்மை உண்டாகும், தரை மட்டும் குனிந்து பணிவு உண்டாகும். இல்லைன்னா நீ என்னமோ பெருசா பேசிட்டு இருக்க. கர்த்தருக்கு முன்னால் நெருங்கி போகிற ஒரு தேவ பிள்ளைக்கு பணிவு, தாழ்மை, பொறுமை, பயம், பக்தி உண்டாகும். இல்லைன்னா எதையோ பேசிட்டு யாரோ சாட்சியா பேசும்போது பாருங்க, பயம் இருக்கு, பக்தியா இருக்கு, தாழ்மை இருக்கு, பணிவு இருக்கு, பொறுமை இருக்குன்னா கர்த்தரோட நெருங்கி வாசம் பண்றாங்கன்னு அர்த்தம். பண்ணல அப்படின்னா நிச்சயமா அவங்க இடத்துல இல்ல. கிட்டி சேர்ற மோசே அவன்கிட்ட கண்ட ஒரு பெரிய காரியம், மோசே தீவிரமாய் தரை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு என்ன நடக்கிறதுன்னா ஆண்டவருடைய கிருபையை பார்க்கிறான். ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவராக எழுந்தருள வேண்டும். மன்றாடி ஜெபிக்கிறான். ஜெபம் உண்டாகும். அப்படிப்பட்டவர்களுக்கு ஜெபம் உண்டாகும். 3வது பாருங்க, அடுத்து இன்னும் பாருங்க, இந்த ஜனங்கள் வழங்கா கடுத்துள்ளவர்கள், நீரோ எங்கள் அக்கிரமத்தை எங்கள் பாவத்தை மன்னியோன்னு கேட்பாங்க. கிட்ட போய் குடும்பத்திற்காக தனக்காக அந்த பெரிய யோக்கியம் நாம பேச மாட்டோம், அணிஞ்சிருவோம். குடும்பத்திற்காக மன்னிங்கப்பா. கிட்டி சேரவர்களுக்கு வரக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம் குடும்பத்துக்காக மன்னிப்பை கேட்கிறப்பா. அல்லேலூயா. வருதவங்களுக்கு அந்த ஜெபம் இருக்கா? கிட்டி சேர்ந்த தேவனோடு கூட ஒரு கிட்டி சேர்ந்து உட்கார்ந்து இருக்கிற அந்த அனுபவம் உங்களுக்கு உருவாகுதா? பாவ மன்னிப்பு உங்களுக்கு ஜெபத்தில் வருதா? அல்லேலூயா. நல்ல ஒரு ஜெபம். பதில் கொடுக்கிற 10ஆம் வசனம், அதற்கவர் இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும்
முன்பாகவும் செய்வேன். உன்னோட கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். உன்னோட கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக ஆமென். அல்லேலூயா. அவங்க வீட்டில் நடக்கும். அவங்க செயல்கள் எல்லாம் தலைகீழா மாறும். விழுந்து கிடக்கிற வாழ்க்கை திரும்ப புதுப்பித்து உயிர்ப்பித்து கட்டப்பட்டு செழிப்படைகளை பார்ப்போம். தேவன் கூட இருப்பதை பார்ப்போம். தேவன் திட்டமிட்டு வழி நடத்துவதை பார்ப்போம். மனுஷன் போன்ற கணக்கை விட அதிகமான காரியம் நடப்பதை பார்ப்போம். மேலாளர்கள் உருவாவதை பார்ப்போம். செவ்வாம் தேவனோடு கூட செலவழிக்கிறது வீணாவதில்லை. ஜெபிக்கிற பிள்ளையை பார்த்து உன் நடுவுல உன் ஜனங்கள் நடுவுல உனக்கு அதிசயமான காரியங்களை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நடக்கும். பண்ணுவீங்களா? ஏதோ சும்மா வந்து போறீங்களா? ஜோமனுக்கே நேரம் இல்லைங்க. சொல்றீங்களா? தின்றதுக்கு நேரம் இருக்குல்ல? தின்றதுக்கு, சாப்பிடுறதுக்கு, சமைக்கிறதுக்கு, கழுவுறதுக்கு, புறக்கிறதுக்கு, துவைக்கிறதுக்கு, வேலை பண்றதுக்கு, தூங்குறதுக்கு, ஓடுறதுக்கு, அலைகிறதுக்கு, வீட்டை கூட்டி அதெல்லாம் பண்றதுக்கு நேரம் இருக்கு. ஜெபிக்க நேரம் இல்லையா? தேவனோடு செலவிட நேரம் இல்லையா? நீங்க பாராட்டு இருக்கீங்க. உங்களை சரியாக அமலைக்கேர் அமுத்திட்டான். சிறு நரிகளும் புலி நரிகளும் உங்களை பாதிக்க வச்சு என்னைக்கு தீர்மானம் எடுத்தி மோசே தேர்ந்தவர் இதெல்லாம் இந்த யுத்தம், இந்த அழிவு, இந்த கிரியை அழியணும், நாசமா போகணும்னா எனக்கு கர்த்தர் கூட இருக்கணும். நான் தேர்ந்தவன். இத்தனை காலம் அதை கண்டுபிடிச்சிட்டேன். இப்ப நான் முழங்கால் போட்டாதான், மலை உச்சியில தேவனுடைய கோலை பிடித்துக் கொண்டு நின்றாதான், கர்த்தருடைய சமூகத்தில் நின்றால்தான் ஜெயம் கிடைக்கும். வீடு கட்டப்பட வேண்டும் என்றால் கர்த்தருடைய சமூகத்தில் நேரம் செலவிட வேண்டும். பாட்டு பாடி துதிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமை உங்கள் மேல் இறங்க வேண்டும். துதிப்பு, ஸ்தோத்திரம், நன்றிகள் ஏறெடுக்கப்பட வேண்டும். வேதம் வாசித்து வாசித்து திரும்ப திரும்ப படித்து அதை தியானித்து தியானித்து அமல் கொள்ள வேண்டும். அதனால் விண்ணப்பம் பண்ண வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அவ்வளவு காரியம் செய்கிற இடத்துலாம் ஜெயம் இருக்கு, வெற்றி இருக்குது, முன்னேற்றம் இருக்குது, கட்டுதல் இருக்குது, சமாதானம் இருக்குது, ஒருமனம் இருக்குது. கணவர், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர்கள், தொழில், வருமானம், செழிப்பு இதெல்லாம் அந்த குடும்பத்தில் உண்டாகுது. அல்லேலூயா. இல்லைன்னா பிளவுபடுத்துவான், துண்டு துண்டா கொண்டு வருவான். கடைசி வரை ஒண்ணு பண்ண முடியாது. தானா வரும் நினைக்காதீங்க. தேவன் கூட இருக்கிற வாழ்க்கையை சூஸ் பண்ணணும்னா ஜெபத்தில் தரித்திருங்கள். ஆமென் சொல்லுவோமா? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிப்போம். மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் ஜெயித்தார்கள். ஒரு குடும்பத்தில் ஜெபம், தேவனோடு செலவிடுகிற நேரம் இருக்கிறது. அது ஒரு ஷோ இல்ல, ஒரு யாரோ தூண்டி விட்டு அல்ல, ஒரு நாள் 2 நாள் அல்ல, வாழ்நாள் முழுவதும் ஜெபிக்கிற குடும்பம் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அங்கு கர்த்தர் கிரியை நடந்து கொண்டே இருக்கும், கட்டப்படுதல் உண்டாகிக்கொண்டே இருக்கும். மோசேக்கு கரம் உயர்த்தப்பட்டிருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்ட உங்க குடும்பம் தழைக்கிறது. நீங்க எதற்காக ஆண்டுடைய சமூகத்தில் கிட்டி சேர்ந்து அமர்ந்து அவரோடு நெருங்கி வாசம் பண்ணுகிறீர்களோ அந்த காரியங்கள் ஜெயமாக மாறிக்கொண்டே இருக்கும், பிரகாசித்துக் கொண்டே இருக்கும், உயர்ந்து கொண்டே இருக்கும். முன்னேற்றத்தை காண முடியும். சத்துரின் கிரிகள் அழிந்து கொண்டிருக்கும். நீங்க என்னன்னா ஜீவனுள்ள தேவனோடு வாசம் பண்றீங்க, ஜீவனுள்ள வார்த்தையோடு வாசம் பண்றீங்க, எவ்வளவு பண்றீங்க, படிக்கிறீங்க, அதை குடிக்கிறீங்க, அதை கைக்கொள்றீங்க. ஜீவனுள்ள வார்த்தை, உயிருள்ள வார்த்தை, உங்கள் வாழ்க்கையை உருவாக்கக்கூடிய ஜீவனுள்ள வார்த்தைகள். அழிவில்லாத வித்து அது. அல்லேலூயா. அழிவில்லாத வித்து, அழிவுள்ள வித்து உலகத்தில் இருக்கு. என்னுடைய மிஸ்னரிஸ்க்கு கொஞ்சம் விதை வாங்கிட்டு வாங்க, தொட்டியில கொஞ்சம் செடி நடுவோம் அப்படின்னு கொடுத்து விட்டேன். ஒரே ஒரு விதை மட்டும் முளைச்சிருக்கு, வேற எந்த விதையும் முளைக்க. 6 விதமான விதைகள் பாக்கெட் வாங்கிட்டு வந்தோம்.
ஒன்னும் முளைக்குது. அழி உலகத்தில் உள்ளது முளைப்பு திறன் இல்லாதது, முளைப்பு திறன் இல்லாதது, அழிக்கக்கூடியது. ஆனா அழிவில்லாததுக்கு தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தை. வார்த்தை 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 23 முதல் 25 வரைக்கும் படிப்போம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டீர்கள். அழிவில்லாத வித்து வசனம், அழிவில்லாத வித்து, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, கர்த்தர் சொல்ல சொல்ல எழுதின வார்த்தை. கட்டு கதைகள் அல்ல, மனிதனுடைய சொந்த விருப்பங்கள் அல்ல, மனுஷனுடைய அறிவு அல்ல. இந்த புத்தகம் தேவனுடைய ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்ட வார்த்தை, அழிவில்லாத வித்து. சத்தமா சொல்லுவோம். அல்லேலூயா. வாசிப்போம். அழிவுள்ள வித்தினால் அல்ல. அழிவுள்ள வித்து நான் சொன்ன உதாரணம் வாங்க வித்து. அழிவில்லாத எந்தெந்தைக்கு நிற்கிறது. ஆயிரக்கணக்கான தலைமுறைகள் கடந்த போதும் இன்றைக்கும் வேத வசனம் நிலைத்திருக்கிறது, ஜீவன் இருக்கிறது. இதை நம்புகிறவர்கள், இது உங்கள் இருதயத்தில் விழுந்து அதை பற்றி கொண்டு அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாமே நடக்கும். என்றென்றைக்கு நிற்கமான ஜீவனுள்ள தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினால் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள். மாம்சம் எல்லாம் புல்லை போலவும் மனுஷனுடைய மண்மை எல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் வளர்ந்தது, அது பூவும் உதிர்ந்தது, கர்த்தருடைய வசனமும் என்றென்றைக்கு நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமா அறிவிக்கப்பட்டு வருகிற வசனமும் இதுவே. பிரசங்கம் பண்றதெல்லாம் அதுதான். என்னைக்கும் அது வேலை செய்துட்டே இருக்கும். அதுக்கு அழிவு கிடையாது. அதுக்கு முளைப்பு திறன் இல்லாதது அல்ல. அது முளைக்கும், அது வேலை செய்யும், அது பலன் கொடுக்கும். கர்த்தருடைய வார்த்தையின் மேல கவனம் செலுத்துறீங்களா? படிக்கிறீங்களா? நேரம் ஒதுக்கி வாசிக்கிறீங்களா? அதுல ஜீவன் இருக்கு. உங்க வாழ்க்கையை உயிர்ப்பிக்கிற, உங்கள் வாழ்க்கையை மறுரூபப்படுத்துகிற, புதுப்பிக்கிற, உயிர்ப்பித்து கட்டுகிற, நிலைமையை மாற்றி அமைக்கிற வல்லமை இந்த வசனத்துக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனோடு செலவிடுகிற நேரம், வேத வாசிப்பு, அதை தொடர்ந்து தியானம், ஜீவனுள்ள வார்த்தையின் மேல விசுவாசம், அது பிறகு ஜெபம், இதெல்லாம் உங்க வீட்டுல நீங்க கைக்கொள்வீர்களானால் உங்க வீட்டின் முன்னேற்றத்தை, உங்க குடும்பத்தின் ஆசீர்வாதத்தை ஒருவனாலும் தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்போ ஒரு குடும்பம், ஒருவர் நீங்கள் தேவனோடு உறவு விலகுதோ தானாக தோல்வி வரும். தேவனோடு உள்ள உறவு ஐக்கியம் தோல்வி இருக்கிற ஒரு மனிதன் வீட்டுல, ஒரு குடும்பத்துல தானாக பாழாக்குதல், அழிவு வந்து உட்கொண்டோம். ஒரு சும்மா இருக்கிற மாதிரி இருக்கும். பேருக்கு அந்த குடும்பம் உட்கார்ந்துட்டு இருக்கும். புருஷன் இருப்பான், தொழில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். மனைவி இருப்பா, தொழில் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். வீடு அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும். ஒண்ணும் நடக்காது. ஒரு குடும்பம், ஒரு தனி நபர் தேவனோடு உறவிலிருந்து விலகி வாழ்கிற யாருடைய வீடாக இருந்தாலும் அது முன்னேற்றத்தை காணாது. அங்கே தோல்விகளும் அழிவுகளும் பாதிப்புகளும் சமாதான கேடுகளும் வெற்றியின்மைகளும் முன்னேற்றமின்மைகளும் அந்த வீடுகளில் நிரம்பி இருக்கும். அமலேக்கு உங்களை பட்சித்துக் கொடுக்கிறான். உங்க வீட்டின் நன்மைகளை உங்களுடைய பச்சையா இருக்கிறவள பட்சித்து கொடுக்கிறவர்கள். அல்லேலூயா. 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். கவனிக்கிறீங்களா? யோசுவா எப்போ திரும்ப படிப்போம். 16ஆம் வசனம் படிக்க. மோசே தன் கையை ஏறெடுத்திருக்கையில் இஸ்ரவேலர் மேற்கொண்டார்கள். கையை தாழ விட்டதுதான். நிறைய வீட்டுல ஜெப வாழ்க்கை இல்லாததுதான். தேவனோடு கூட அமர்ந்திருக்கிற காரியம் இல்லாததுதான்.
அவன் கையை தாழ திருக்கையில் அமலேக்கு அமலேக்கு மேற்கொண்டான். பாழாக்குதல் மேற்கொள்ளுது, அழிவுகள் மேற்கொள்ளுது, வழிநடத்தல் இல்லாமல் போகிறது, சமாதானம் இல்லாமல் போகிறது, எதிர்க்கட்சி நடக்கிறது, தேவனுடைய வழிநடத்தல் இல்லாத ஒரு குடும்பமாக மாறிவிடுகிறது. அல்லேலூயா. மோசேயுடைய கரம் தாழ விழுகையில அமலேக்கு மேற்கொள்ளுகிறான், அழிவு மேற்கொள்ளுகிறது, பாதிப்புகள் மேற்கொள்ளுது, சமாதான கேடு, பிரிவினைகள், சண்டைகள், குடும்பம் சிதறி போகிறது, சிதறி போகிறது, பொருளாதாரங்கள் சிதறி போகிறது, அழிவுகள் வந்து நம்முடைய குடும்பத்தை ஆட்கொள்ளுகிறது, திட்டங்கள் நோக்கங்கள் எல்லாம் பாதிக்கப்படுகிறது, விழுந்து போகிறது. எத்தனை பேரால் கண்டுகொள்ள முடியுது? என் வீட்டு அழியுதா கட்டப்படுதா? என் குடும்பம் அழியுதா? என் சந்ததி அழியுதா கட்டப்படுதா? எல்லா வேலையும் செய்ய முடியுது, எல்லாவற்றையும் பண்ண முடியும், நல்லா புரட்ட விட்டு தூங்க முடியும், ராத்திரி எல்லாம் தூங்காம கிடக்க முடியும், யோசித்து யோசித்து கவலை கொண்டு தூங்காம இருக்க முடியும். ஹலோ, மனசை ரொம்ப பாதிக்குது, தூக்கம் வரலன்னா உடனே எழுப்பி பைபிள் எடுத்து உட்கார்ந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் பைபிள அதை கொஞ்சம் பகுதியை எடுத்து தியானம் பண்ணி சோமடிக்கு கால தூக்கம் வந்துடும், திரும்ப போய் தூங்கிடு. கவனிக்கிறீங்களா? தூங்காமலே படுத்தே கிடந்துச்சு தலைவலி உண்டாகுதா? அழிவை சம்பாதிக்கிறீங்களா? காலையில கவனிக்கிறீங்க. தன்னுடைய பிள்ளைகளாகி நீங்க தேவனோடு செலவெடுக்கிற நேரம் இருக்கிற வரைக்கும் உங்கள் வீடு உயர்ந்து கொண்டே இருக்கும், வெற்றி உயர்ந்து கொண்டே இருக்கும், வருமானம் வந்து கொண்டே இருக்கும், சமாதானம் வந்து கொண்டே இருக்கும், நீதி நடந்து கொண்டே இருக்கும், நியாயம் கிடைத்துக் கொண்டே இருக்கும், பதில் கிடைத்துக் கொண்டே இருக்கும், செழிப்பு வந்து கொண்டே இருக்கும், நல்ல நிலைமைகள் வந்து கொண்டே இருக்கும். எப்போ சுப வாழ்க்கையில் இருந்து தேவனோட ஐக்கியத்திலிருந்து விலகி வாழ்கிறீர்களோ உங்க குடும்பம் படுத்து கிடக்கும் தோல்விகள் தோல்விகள் தோல்விகள், அழிவுகள், மாற்றமின்மைகள். ஒரு மாற்றத்தை காண முடியாது, ஒரு மாற்றத்தை காண முடியாது. உங்க சாமர்த்தியத்தில் மாற்றம் அல்ல, யோசுவாவின் யுத்தத்தில் மாற்றம் அல்ல, யோசுவா ஜனங்களோடு போராட்டத்தில் மாற்றம் அல்ல, முழங்கால் தேவனோடு செலவிட்ட நேரம், பாடல்கள், துதிகள், ஆண்டவரோடு செலவிட்ட நேரம், நன்றிகள், ஸ்தோத்திரங்கள், வேத வாசிப்பு, தியானம், உயிருள்ள வார்த்தை, அவர் கொடுத்த வசனம், எனக்கு வழிகாட்டுதல், அவர் அருகில போய் நான் மன்னிப்பு கேட்கிறது, தாழ விழுகிறது, பணிவு அடைகிறது, சுவாபம் மாறுகிறது, குணங்கள் மாறுவது, என்னிடத்தில் இருக்கக்கூடிய தன்மைகள் மாறி தேறி வருவது, தேறினவனாவது, உபதேசம் பண்ணுகிற அளவுக்கு மாற்றம் அடைந்திருப்பது. அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்லது. நீங்க 12ஆம் வசனம். மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. மோசேயின் கைகள் அசந்து போயிற்று. நல்ல ஜெபம் பண்ணி கொஞ்சம் தளர்ந்த நேரத்துல பாருங்க. அப்பொழுது அவர்கள் ஒரு கல்லை கொண்டு வந்து அவன் கீழே வைத்தார்கள். அதன் மேல் உட்கார்ந்தான். ஆரோனும் ஊரும் ஒருவன் ஒரு பக்கத்திலும் ஒருவன் மறுபக்கத்திலும் இருந்து அவன் கைகளை தாங்கினார்கள். நிலையான உறுதியான ஜெப வாழ்வு, தேவனோடு அமர்ந்திருக்கிற ஒரு உறுதியான ஒரு கட்டுதல். கூடி ஜெபிக்க முடியும், தனியாக ஜெபிக்கிறது. நிறைய பேர் குடும்ப ஜெபம் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போயிடுறாங்க. அதை விட அதிகம் தனிமையா தேவனோடு உட்கார்றத பலப்படுத்திக்கோங்க. அதுல அசட்டையே கூட, அதுல ஒரு சின்ன சலனம் கூட இருக்க அவருக்கு முன்னால இருக்கு. அவருடைய முகத்தின் மொழி என்ன பிரகாசிக்கும். எனக்குள்ள ஆண்டவரே கிட்ட வர்றதுக்கு நான் என்னெல்லாம் ஃபெயிலியரா இருக்கிறேன், என்கிட்ட என்னெல்லாம் குறை இருக்கு, எல்லாத்தையும் கிளியர் பண்றது, எல்லாத்தையும் சுத்திகரிப்பது. ஆமென் சொல்லுவோமா? மோசே முச்சடியில் அக்னி பற்றி எரிகிறதை கண்டு அற்புத காட்சியை பார்ப்பேன் என்று கிட்ட போனோம் அப்படின்னு போகும்போது கர்த்தர் கூப்பிடுறாரு, கிட்ட வராத, நீ கிட்ட வரணும்னா ஆதரிச்சை கழுத்து, உன் குறைகள் எல்லாம் சரி பண்ணு, உன்னை சுத்தமாக்கு, நான் பரிசுத்த தெய்வத்திற்கு வரேன், பரிசுத்த தெய்வத்திற்கு வர, உன்
உன்னுடைய லோ மென்டாலிட்டி எல்லாம் மாற்றிக்க. ஆண்டவரோடு உட்காரணும். நான் பலப்படணும், நான் கட்டப்படணும், நான் கழுவப்படணும், நான் சுத்தமாகணும். அவர் கேட்கதானே விழிப்பாரு, கவனம் சிதறாம இருக்கணும். எதுவும் என்ன அட்ராக்ட் பண்ணக்கூடாது. விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி ஏன் வாழனா, உன் குடும்பத்தின் நபர்கள் உனக்கு டிஸ்டர்பன்ஸ் தர மாட்டாங்க. காலையில உங்க போன்ல அதுல இதுல பார்க்க வேண்டாம், உன்னுடைய டியூட்டி எல்லாம் பார்க்க வேண்டாம், சமையலுக்கு போக வேண்டாம். உன் காரியங்களுக்குள்ள போகிறதுக்கு முன்னால என்னிடத்தில் வந்து நில். காலையில இது உங்களுக்குள் ஸ்தாபிக்கப்பட்டு விட்டது என்றால் உங்களுடைய முன்னேற்றத்தை, உங்களுடைய உயர்வை இந்த உலகத்தின் அமலுக்குனால ஒரு நாள் தடை செய்ய முடியாது. அல்லேலூயா. உங்கள் வெற்றியை யாராலும் தடை செய்ய முடியாது. வணக்கம். சரி.